இந்த புத்தியை தெளிவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட்லி நாலேஜ், உலகத்தில் உள்ளதான ஒரு நாலேஜை கொடுக்கக்கூடியதான ஒரு பழம் இது. அப்ப அதுக்கு முன்னாடி ஆதாம் நாலேஜே இல்லாம இருந்தாரா அப்படின்னு கேட்டாரா? இல்ல, ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் முழு நாலேஜோடு கூட படிச்சிருந்தார். என்ன நாலேஜோட, என்ன புத்தி, அவருக்கு என்ன ஞானம் இருந்துச்சு அப்படிங்கிறதா ஹெவன்லி நாலேஜ். எப்படிப்பட்ட நாலேஜ்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன இருந்துச்சு? நாலேஜ் இருந்துச்சு. இப்ப நீங்க ஒரு 1000 பேருக்கு பேர் வைக்க சொன்னா உங்களால 1000 பேருக்கு பேர் வைக்க முடியாது. கண்டிப்பா அந்த பேர் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஒரு 1000 பசங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னா அதுல எப்படி ஒரு 10 ஆபிரகாம் வந்துருவாப்ல, ஒரு 10-15 டேவிட் வந்துருவாப்ல, சாமுவேல் ஒரு 25 சாமுவேல் இருப்பாப்ல, ஜான், பீட்டர், இதெல்லாம் ரிப்பீட் ஆகும். ஆதாம் வச்ச எந்த பேருமே ரிப்பீட் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆதாம் வச்ச பேரு நம்ம வைக்கிற மாதிரி வைக்கல, கிரியேஷனை பார்த்து வைப்பாரு. எப்படி பேர் வைப்பாரா? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு சொல்லி அந்த கிரியேஷன் எவ்வளவு பெரிய நாலேஜ் இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போதே அவருக்கு அந்த கிரியேஷன் தெரியுமா, சர்வ ஞானம். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலகத்தின் புத்தி ஞானம் ஒண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இச்சை வந்துச்சு. அது மேல, உலகத்தின் ஞானத்தின் மேல ஒரு இச்சை, இச்சிக்கப்படத்தக்கதாக. அந்த வசனம் என்ன சொல்லுது? புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமாய், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது. இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் மேல ஒரு பயங்கரமான ஆசை. இன்னைக்கு கடைசி காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற காலம் அறிவு பெருக்கத்தின் காலம். தானியேல் 12:4 சொல்லுது, கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும். இந்த அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புத்தியை இச்சிக்குது, உலகத்தின் ஞானத்தை இச்சிக்குது. இப்ப நீங்க எப்படிப்பட்டதான ஒரு என்வாயரன்மெண்ட்டுக்குள்ள வாழ்றீங்க, எப்படிப்பட்டதான ஒரு காலத்துல வாழ்றீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க. எதை பத்தி பேசினாலும் உனக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். ஒரு கார்ட்டூன் பத்தி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு கிரிக்கெட் பத்தி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃபுட்பால் பத்தி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு செல்போன் பத்தி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்டடீஸ் பத்தி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் பத்தி தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரியணும். அப்படி இல்லைன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுவான், இது கூட உனக்கு தெரியாதா, நீ வேஸ்டா அப்படின்றான். அவன் கேட்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாட்டி நம்ம என்னவாயிடுவோம்? வேஸ்ட் அப்படின்றான், மொத்தமா வேஸ்ட்ன்றான். ஆனால் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அது தெரிந்தால் போதும். தேவை இல்லாததை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இங்க